மச்சாக்கோ என்ன என்ன கமெண்ட் பண்ணியிருக்க? உன் பேர் வரணுமா? வேற மாதிரி கேட்டுருவேன். வாய் இதெல்லாம் பொத்திக்கிட்டு இருங்க. ஒரிஜினல் பேரை வர்ற துப்பு இருக்கா உங்களுக்குலாம்? துப்பு கட்டவங்களா? உங்கள் ஆத்தா அப்பங்க பேர் வச்சுருப்பாங்கல்ல, அந்த பேரில் வாங்கடா. அப்புறம் அந்த சூ இல்லாத சுடர் வண்டைங்க வாயேன். உனக்குலாம் அறிவில் சோறு தானே திங்கிற. சோத்தை விட்டு வேற திங்கிறியா? இங்கே எப்படி நீ வந்து நல்ல விதத்தில் கமெண்ட் பண்ணால் நல்ல விதத்தில் தானே வரும், இல்லைன்னா டைம் அவுட்டு வரும். பேஸ்ட் அடிச்சா பேட் கமெண்ட் வந்தால் தூக்கி பிளாக்ல தான் தூக்கி போடுவார். என்னத்துக்கு அங்கே போகிற? உறவு முறை மாற்றி அமைக்கலாமா? மாமா அத்தை என்னை பிளாக் பண்ணிருச்சு, அக்கா அண்ணே மாமா பிளாக் பண்ணிட்டார், இப்படி தானே நம்ம கேள்விப்படுறோம். நீ ஏன் உறவு முறை மாத்துற? அப்போ உன் லட்சணம் எந்த லட்சணத்தில் நீ பிறந்திருப்பன்றது தெரியுதா? ஒத்திக்கிட்டு இருக்கணும். என்னை பேச வைக்காதீங்க, பேச வைக்காதீங்க. அப்புறம் இன்னொருத்தவன் யாரு? சிம்மக்கழிச்சிக்கா. இதுவும் ஒரிஜினல் பேர் இல்லை. வெக்கங்கட்டவனே ஆக்கங்கட்டவனே. நல்லா இதை விட வேற மாதிரி கேட்பேன். ஒத்திக்கிட்டு இருக்கணும். நீ தான் ரொம்ப தூக்கிக்கிட்டு இருக்கிற தூக்கு. அப்புறம் அந்த பாசம் உள்ள சிக்கா பரதேசி நாயை, எதுவும் ஒரிஜினல் பேர் இல்லை. பரதேசி நாய்களை ஓவரா கூஜை தூக்குறேன். ஏன்டா பேசியோட ஒருத்தையும் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன். உங்களை அஜால் குஜால் கேட்குறது, பால் கறக்கிறது, அவன் தண்ணியை ஊற்றி கறப்போமா எண்ணெயை ஊற்றி கறப்போமாங்கிறேன். இதுக்கெல்லாம் நீங்கள் இப்படி பதில் கொடுத்துக்கிட்டு அப்போ உங்கள் குடும்பம் எந்த லட்சணத்தில் இருக்குது? உன் மச்சினிச்சி, உன் அம்மா, உன் அக்கா யார்ட்டையா வேறு எவனா இப்படி பேசுனா நீ விடுவியா? அப்படி இப்போ இப்படி வர்ற கமெண்ட்டுக்கு நீ பதில் கொடுத்துட்டு இப்படி போய் பேசுகிறவங்கள உங்களையெல்லாம் என்ன பண்ண முடியும்? திருத்த முடியாதுடா, திருத்த முடியாதுடா. நீங்களும் அனுபவிப்பீங்க. இப்படி அவன் போடுற கமெண்ட்டுக்கும் நீங்கள் கொடுக்குற ரிப்ளைக்கும் அவன் போடுற கமெண்ட்டும் இதோட நிறுத்திக்கணும். எல்லாம் ஏற்றக்கூடாது. அப்புறம் எவாடி ஊரறிஞ்ச உசாரி அவள் போட்டா வந்துச்சுன்னுக்கிட்டு இருக்கல, அதில் தான் அவள் உள்ளே போனா. இப்போ நீ உள்ளே போகிற. எனக்கு என்ன எவிடன்ஸ்ன்னு நினைக்கிற? நீ இப்போ இதை சொல்கிறதெல்லாம் எனக்கு எவிடன்ஸ் தான். நீ தான் வாட்ஸ்அப்பில் குஞ்சுவுக்கு அனுப்பி விட்டு குஞ்சு எல்லாத்துக்கும் அனுப்பிக்கிட்டு இப்போ எல்லாம் தேனாவும் மாட்டுவீங்க. எத்தனை தேனா நீங்கள் இந்த போட்டாவை மார்பிங் போட்டாவை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ, அது ஊர் போயிட்டுலாம் படுத்தவோ மாதிரி நீ பேசக்கூடாது. பேசக்கூடாதுடி. நீ திரும்ப திரும்ப பேசுகிற. அந்த ஆளுக்கு டென்ஷன் வருது. உன்னை ஏன் தூக்கி போட்டு மிதிக்காமல் இருக்கிறான்றது தெரியலை. அம்பிடுத்தேன். நீ அநேகமாக நீ கட்டணம் கட்ட மாட்ட. நீ தான் முதல்ல கபர்ஸ்தான் உங்களுக்குள்ள போகிறேன்னு நினைக்கிறேன். நீ தான் போகிற, ரைட்டா? நீ தான் போகிற. உன்னை ஆண்டவன் என்ன இதில் கொண்டு வர போகிறேன்னு தெரில. நீ போட்டா மேட்ரை இழுக்க நீ சொல்ல உனக்கு அவசாரிக்கு என் நினப்பில் மறக்க முடியாமல் இருக்க தேனா முண்டை. ஒருவேளை என்னை லவ் பண்ணுறியோடி? என் சாமா வேணுமா? சாமானுக்கு ஆசைப்படுறியா? நக்குணுமா? வந்து நக்கு வா. ஐயோ நக்க முடியாதே. நீ பல பேருக்கு வாய் போட்டு பல தண்ணியை குடிச்சிட்டு வந்தவ. ஏன் சாமானுக்குள்ளே நாக்க போட்டேன்னா வீசி நாரி போய் அரிப்படுத்துருமே. தேனா முண்டை, பழவற்ற தேனா முண்டை. உன் ஆத்தா ஒரு தேனா, நீ ஒரு தேனா, உனக்கு 4 புருஷங்க கூட்டி விட்டவும் தேனா. என்கிட்ட வச்சுக்காத வீணா. அப்புறம் உன்னைய இழுத்தேன்னு வச்சுக்கவே தேனா, வேறு மாதிரி ஆயிடுவேன். உங்கள் ஆத்தா பச்சை தேனாவை இருக்க போய் தான் இந்த பச்சை தேனாவை இப்படி ஊர்மையை விட்டு அடுத்த புருஷனை ஆட்டி படைச்சி ஈடு வாங்கிட்டு வான்னு விட்டுருக்குறான். உன் ஆத்தா விட்டுருக்கா, உன் கள்ள புருஷங்க விட்டுருக்காங்க, உன் கஸ்டமர்கள் விட்டுருக்காங்க. 17 வருஷம் ஒருத்தையும் கூட வாழ்ந்தேன்டல. அவன்கிட்ட என்னடி பிடுங்கின? இப்படி எத்தனை பேர்கிட்ட படுத்துருக்குற? அத்தனை பேர்கிட்ட வீடு வேண்டும் கேட்டையா? அது என்னடி இவன்ட்ட மட்டும் கேட்குற? ஏன்னா இழிச்சவாங்க இவன் தானே. ஏண்டி நீ வாடி. வீடு என்ன விஷயத்தில் நீ கேட்குறன்னு கோர்ட்டில் கேட்பாங்கல்ல. நீ எந்த இதில் கேட்குறன்னு? இவளே ப்ராஸ்டியூட்டுங்க. இவ எத்தனை பேர்கிட்ட படுத்து எத்தனை வீடு வாங்கி வச்சிருக்கிறா? எத்தனை கள்ள புருஷங்கிட்ட ஆடிய வீடியோ போட்டிருக்கா? எத்தனை புருஷங்கிட்ட ரேட்டு பேசுகிறேன் நான் கேட்குறேன். பச்சை தேனா முண்டை, அவுசாரி முண்டை, எந்த விந்துல எந்த பிள்ளைய பெற்றிருக்கன்னு தெரியாத தருதலை தேனா முண்டை. ஓட்டா மேட்ரை இழுக்க உன்னை கொண்டு போய் உள்ளே வப்பேண்டி தேனா முண்டை. எவ்வளோ மன உளைச்சல் நீ கொடுத்துக்கிட்டு இருக்கிற தெரியுமா? பச்சை தேனா நீ இந்த கூட்டி கொடுக்குற குஞ்சுக்கிட்ட அனுப்பி விட்டு அவள் எல்லா பக்கமும் ஷேர் பண்ணி விட்டு மொத்த தேனா கூட்டம் மாட்டுவீங்கடி. எவ எந்தெந்த வேஷம் இந்த விளையாட்டு விளையாண்டாலும் அத்தனை பேர் மாட்டுவாளுங்க. வா நீ உன் மேலே நான் மான நெஸ்டட் வழக்கு போடு. இந்த வீடு கட்டுறது வேலை கட்டுறதெல்லாம் இருக்கட்டும். இந்த போட்டா மேட்ரை வச்சு மான நெஸ்டட் வழக்கு போட்டு உன்னைய கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் அலைய விட்டு கூத்தியா? நீ வீடை கட்டுறியா இல்லை கோர்ட்டுக்கு வர்றியான்னு நான் பார்க்குறேன். அடித்தேனா இது நான் பண்ணுவேண்டி. இதை நான் பண்ணாமல் இருக்கிற நீ போய் பேசிக்கிட்டு இருக்கேன் விட்டுருவேன் நினைக்கிறியா? இந்த சாயங்காலம் வரட்டான் போட்ட பாடு உனக்கு கூஜா தூக்கிக்கிட்டு ஊன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கான்ல, அவனை வச்சே நான் ஆரம்பிக்கிறேன் கச்சேரியை. வா நீ என்னன்ட்டு அங்கே வந்து சொல்லுவேன் விளக்க மாற்று கொண்ட.
ஆ ஆ வந்தால வந்துச்சுல அம்மனைக்குண்டி வீடியோ வந்துச்சா ஆடியோ வந்துச்சா ஏனி ஆடியோ வந்து அவுசாரி ஒருத்தங்கிட்ட 3 லட்சத்தை வாங்கிக்கிட்டு மாதம் மாதம் வாங்கிக்கிட்டு ம் வீட்டுக்காகவும் இதுக்காகவும் பெத்த பிள்ளையில கொண்டுகிட்டு வந்து அங்கிட்டு ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுட்டு அடுத்த புருஷங்கிட்ட அக்களை தூக்கி காமிக்கிறதும் கவட்டையை விரித்து காமிக்கிறதும் பொழப்பா தீரிகிற பொழப்பத்தை வேசி புறம்போக்கு வேசி நீ போட்டாவை பற்றியும் பேசக்கூடாது நான் அவுத்து காமிக்கிறதை பற்றியும் பேசக்கூடாது வேசி நீ பல பேர்கிட்ட படுத்து பல தண்ணி குடிச்சு பல விந்த குடிச்சு இப்படி தான் உனக்கு கேட்கணும் பல தண்ணிலாம் சொல்லுவோம் விந்த தான் குடிச்சிருக்கிற அதுதான் உனக்கு நாளுக்கு நாள் இப்போ கூட போய் தொழிலுக்கு போயிட்டு வரனால தான் தொண்டை வருது என்ன குடிக்கிறத பொறுத்து தானே உன் தொண்டை இருக்கு தொண்டையே இப்படின்னா உன்னுடைய பேசக்கூடாது எச்சக்கலை எடுவட்ட முட்டை நீ நேரம் வந்தேன்னு வச்சுக்கவே பின்னாடி 4 கோடு இருக்கிறது முன்னாடி 8 கோடு ஆயிரும் பார்த்துருந்து பத்திரமா இருந்துக்கோ பேச முண்டை ஆட்டி படைச்சி அவுசாரித்தனம் பண்ணிக்கிட்டு மதுரையில வந்து உட்காந்துட்டு மதுரையிலே வீடு வாங்க மாதிரியா நீ இப்படி சொல்லுவியா நீ எங்கே இடம் வாங்கியிருக்கிற எங்கே வீடு கட்ட பிளான் போட்டிருக்க எல்லாம் எங்களுக்கு தெரியும் கோயம்புத்தூரில் போய் குத்தியானை பிடிச்சிருக்கியா எந்த குத்தியானை பிடிச்சிருக்கிற வேச முண்டை உன்னை இரு உன்னைய நல்லா நீ அடி குடுத்து தான் உன்னை அனுப்புவேன் உன்னை சும்மாலாம் விட்டவே மாட்டேன் என்னுடைய உசாரி உன்னைய போட்டு தள்ளி தான் அனுப்புவான் அந்த வர்றாங்க பெங்களூர்லேருந்து சிஸ்டர்களெல்லாம் கூப்பிட்ருக்கே உன்னை அன்பு சகோதரிகள் அனைவரும் உன்னை இந்த மதுரை மண் வரவேற்று இங்கேருந்து மதுரையிலேருந்து கூத்தியால் விரட்டுவாங்க விரட்டிட்டு அதுக்கப்புறம் மானன ஸ்டேடு வழக்கு போட்டு இந்த போட்டா ஹைலைட் ஆகிருக்கு ஹைலைட்டு இந்த போட்டா விஷயத்தை வச்சே உன் மேலே மானன ஸ்டேடு வழக்கு போட்டு உங்ககிட்ட எவ்வளோ இருக்கா அம்புட்டே பிடுங்கிக்கிட்டு விட்றேன் உசாரி உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ உன்னால் முடியுதா என்னன்றது நானும் பார்க்கணும்ல வா இதுக்கெல்லாம் எனக்கு சப்போர்ட் நிறையா பேர் இருக்காங்க தெரியுமா உனக்கு இன்னும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறியா பக்கத்தில் இருந்தே என்ன ஆச்சுக்கா வர குத்தியா விட கெதின்னு கிடைக்கிற ரொம்ப குத்தியாக்கு பூஜாத்துக்கிற பாவம் இன்னும் உனக்கு பின்னாடி என்ன நடந்துக்கிட்டு இருக்குது உனக்கு உள்குத்து நடந்துக்கிட்டுன்னு தெரியாதுல வேசிக்கு விளக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கிற நீ எல்லாம் டேய் இந்த பொட்டை பாடுங்களா டேய் பொத்திட்டுறீங்க நாளைக்கு ஒன்றுனா இந்த இவங்க பின்னாடி நீங்கள் போகிறீங்களா நல்ல ஒரிஜினல் ஐடி பேர் வச்சு வாங்கடா முடிஞ்ச உங்கள் நம்பரை போடுங்கடா வச்சு கிழிக்கிறோம் பொறுக்கி நாய்ங்களா புறம்போக்கு நாய்ங்களா பொழுதுபோக்குக்கு பிறந்தவங்களா உங்களை நல்லா சொல்கிறேன் நேற்று தான் லைவில் சொன்னேன் நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்து உங்கள் தாய் ஒன்று ஒருத்தனுக்கு தான் பத்திரந்தா என்னை பேசாதீங்கடாங்கிறேன் இல்லை அதில் அது போயிட்டாங்க அவன் நான் கேட்ட கேள்விக்கு போயிட்டாங்க இதில் மறுபடியும் இல்லை ஒரு கேள்வி கேட்டால் எல்லா கேள்வியும் நமக்கு நம்ம அப்படி பேசக்கூடாது தெரியணும் அப்போ நீங்கள்லாம் எப்படி பிறந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிற வேண்டியதான் பாவம் உங்களால் உங்கள் ஆத்தாமார்களையும் சேர்த்து திட்டுற மாதிரி இருக்கு என்னடா கிளட்டு நாய்களா உங்கள் முகரை புண்ணாக்க போட்டால் தானே தெரியும் நீங்கள் கிளவிங்களா குமரைங்களாண்டு அடே சுடரு சூ இல்லாதவனே வா நீ பொட்டச்சியா ஆம்பளையான்னு தெரில வா உன்னை விளக்கமத்தை கொண்டு சாயங்காலம் வைக்கிறேன் வா